வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. இரவோடு இரவாக கட்சியில் இருந்து அதிரடி நீக்கமாம். ஜெயலலிதா பாணியில் களமிறங்கிய இபிஎஸ். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் எப்போதுமே தற்போது திமுக தலைமையான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குமா. இந்த நிலையில் தான் இன்னும் ஓராண்டில் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைகிறது. அந்த நிலையில் தான் 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாம். இந்த சட்டமன்ற தேர்தலை தான் எதிர்கொள்ளும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். தற்போது அதற்கான வேலைகளையும் தொடங்கிவிட்டன. அது மட்டுமன்றி இந்திய முறை அதிமுக கட்டாயம் ஆட்சி அமைக்கும் என்று என்பதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளாராம். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில்தான் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா. இப்படியான நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் கட்சிகளை களை எடுக்கும் நிலையில்தான் வேலையை இபிஎஸ் தொடங்கியுள்ளாராம். நேற்றோ திண்டுக்கல் மாவட்டம் நிர்வாகி ஆனந்த்குமாரை அழைத்து இபிஎஸ் நீக்கினாராம். இது என்னவென்றால், இதுக்கு தொடர்ந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாகவும் கூறி திருவாரூர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஆனந்தபாபும் நீக்கப்பட்டுள்ளாராம். ஜெயலலிதா பாணியில் இபிஎஸ் எடுத்த அதிரடி முடிவுதான் அக்கட்சியில் உள்ள கட்சியும் மற்றும் கட்சியின் தரப்பினரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாம். அது மட்டுமல்லாமல் கட்சியை தாண்டி யாரும் செயல்பாடுகள் ஈடுபட்டால் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் இபிஎஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.